இன்னும் 1/2 அன் ஹவர் தான் இருக்குன்னு சொன்னோனே, டக்கு டக்குன்னு க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆல்மோஸ்ட் பேக்கிங் டன் பண்ணிட்டேன். பட் இன்னும் இன்னும் ஒரு சில விஷயத்தலாம் எடுக்கணுமான்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஆனா எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. சரி ஓகே. இருந்தாலும் கண்ல கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டு, சரி ஓகே. ஏதோ ஒரு டைம்ல யூஸ் ஆகுமேன்ட்டு நானும் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஆனா இதெல்லாம் எதுவுமே யூஸ் ஆகாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே. நான் வேற 15 நிமிஷத்துல எப்படியாவது நான் ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு மூவ் ஆன் பண்ணணும். பாய் பாய் சொல்லு. நல்ல ஒரு லைஃப் ட்ரையாங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, நல்ல ஒரு ட்ரெயின் ஜேர்னி. விண்டோ சீட்ல ஹாரிஸ் ஜெயராஜ் பிளேலிஸ்ட்டை கேட்டுட்டு அப்படியே ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராவல் இப்ப. ஆமா 6 மணி நேரம் ட்ராவல். இதுல வந்து நல்லா என் காதே வலிக்கிற அளவுக்கு ஃபுல்லா சாங் வைப் தான். கேட்டுட்டு தூக்கமே வரல. சரி ஓகே கன்டின்யூ பண்ணுவோம் இதோட அப்படின்ட்டு நானும் நிறையா விஷயம் பார்த்துக்கிட்டு அதனால தான் இப்போ பார்க்குற விஷயத்தலாம் நான் இதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறேன். சரி ஓகே ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் ஒன்றும் எந்த ஒரு விஷயமும் மாற போகிறதில்ல சொல்லிட்டு நானும் நல்லா தூங்காமல் நல்லா சில் பண்ணிவிட்டு பாட்டை கேட்டுட்டு வந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கண்ணு தூக்கம் வந்தது தான். பட் ஓகே கண்ணை வந்து விரித்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த ஸ்டேஷனே வந்துருச்சு. ஆக்சுவலாக இது காரைக்குடி. ஆமாம். நல்லா எனக்கு இப்போ ஒரு சாய் குடிச்சாதான் வந்து இருக்கிற தூக்கமே கலையுன்ற நிலைமையில இருக்கேன். ஏன்னா இங்க சுத்தி முத்தி பார்த்தா டீ டைம்லாம் இருக்கு. ஆனா டீ அந்த டீ ஷாப் ஓபன் பண்ணல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட் போனாதான் வந்து டீ குடிக்கலான்றதுனால டக்கு டக்குன்னு நானும் எனக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நானும் நடந்துட்டு இருக்கேன். ரோட்ல யாரையுமே காணோம். ஆமா 3 மணிக்கு யாருப்பா இருப்பா? இருந்தா யார் அது? ச்சீ நாயா? இன்னும் நான் வரதுக்காக வெயிட் பண்ண மாதிரியே இருக்கு. ஹலோ. சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் ஆளை யாரையுமே காணோம். ஆனால் என்ன டீ கடை மட்டும் திறந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேட்டேன் ஆனால் என்ன பஸ் ஸ்டாப்பு தான் டீ கடை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஐயோ நான் குலைக்கிது. இங்கே இருக்க 2 பசங்க என்ன குழந்தை வச்சிடாதீங்களா? அம்மா என்னடா இங்கே எல்லாம் பிடுங்கிட்டு வருது. ஓகே ஐயோ இங்கேருந்து ஒரு டாகியை காணோம். நானும் எழுந்து வந்துட்டு அப்படின்னு எழுந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பிளான்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட். ஆமாம் பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஐயோ எனக்கு அம்புலி படத்தெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க. என்ன ஒரு ஸ்பீடு. டேர்னிங் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட் தான் போய் ஐயோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்ல ஒரு சாய் குடிக்கணும். ஒரு தாத்தா மட்டும் கிராஸ் பண்ணுறாரு ரோட்டை. இந்த ஊரில் பேக்கரிலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு டீ கடையை தான் காணும். எல்லா இடத்துலையும் பேக்கரியை மட்டும் 3 மணிக்கு 2 மணிக்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். பழக்கடைகள். சாய் குடிச்சிட்டு அதே கடையில் பார்த்தா ஃபீடிங் பாட்டிலில் கேண்டியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பார்க்கக்கூடாது அதெல்லாம். 2 மணி நேரமாக வந்து ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு ஏதோ பஸ் ஸ்டாப் வந்து நின்று 2 மணி நேரம் வெற்றிகரமாக இதெல்லாம் சூப்பராக இருக்கே. பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்னா அங்கே ஒருத்தருக்கு என்ன மூடுன்னு தெரியல. எப்பயுமே அவர் அப்படி தான் ஆடுவார் போல். சாங் போட்டால் தலைவன் வேறு லெவலில் டான்ஸ் ஆடினார். சரி அதை பார்த்துட்டே வந்து நல்லா டைம் பாஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு நல்லா
அங்கே எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே இல்லைன்னு. சரி ஓகே, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால கொஞ்சம் அதாவது போகட்டுமே, கொஞ்சம் காமாக இருந்துட்டு வரலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஏம்மா ஓவன் ஃப்ரெஷ்ஷா மை காஷ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஏம்மா இப்படி தூக்கி தூக்கி முன்னாடி இருக்க கம்பியில போய் இடிக்கிற மாதிரி இருக்கு. தூக்கமே வரமாட்டேங்குது இதுலயே. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா தான் இருக்கு. ஒவ்வொரு ஊரையா பார்த்துட்டு வந்தது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஐயோ, என்ன கண்ணுதான் கொஞ்சம் லைட்டா எரியுது. ஓகே, பாத்துக்கலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமோ? கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, அசைக்க கூட முடியல. ஆஹா, சுப்ரபாதம்லாம் ஓடுது ஒரு பக்கம். அங்க இருந்து அங்க நடந்து போகணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்க்கலாம். தெரியல, அங்க நடந்தே போகணுமாப்பா? பஸ் இருக்கா? அப்புறம் நடந்து போறோமா? இன்னும் இருட்டா இருக்கு, கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சாங்க இந்த கடையில இறங்கி ஏதாவது வாங்கி சாப்பிடலாமா? ஓவர் டர்னா இருக்கு. நான் இறங்க வேண்டிய இடம் வரலையா? நான் கொஞ்சம் அவசரம் கொடுக்க மாதிரி இறங்க போயிட்டேன். வேற மாதிரி இருட்டா இருக்கு. என்ன கொஞ்சம் இருட்டாதான் இருக்கு. பஸ்ல இருந்து இறங்கும் போது கேமராவே ஆன் பண்ணாம, இப்பயே ஆன் பண்ணான்னு தெரியல. ஆமா, இப்போ ஆன்ல தான் இருக்கு. ஆன் பண்ணாமலே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மண்டை மேல இருந்து கொண்டைய தெரியல. என்ன ஏதாவது எழுதியிருந்தா பூனி. ஆஹா, நல்லா இருக்கு. மாடி இருட்டுனா இருட்டு, அப்படி இருட்டு. எந்த நாய் வந்து குலைக்காம இருந்தா சரி. ஆஹா, வரப்போதே என்ன ஒரு நல்ல சகுனம். இப்போ நான் இறங்கின இடத்துல இருந்து இப்போ போகிறதுக்கு 2 கிலோமீட்டரா? வாய்ப்பே இல்லை நடந்து போகிறதுக்கு இந்த இருட்டில். அது வேறு கொஞ்சம் கோஸ்ட் பயம்லாம் காமிச்சு விட்டாங்க. அதனால ஓகே, பைக்லேயே போயிடலான்ட்டு 2 கிலோமீட்டர் பைக். ஆனால் நான் செம்ம பண்ணி உறைந்து விட்டேன் போகிற வழியிலேயே. என்ன கொஞ்சம் வாய் டைப் அடிச்சுட்டு இருக்கு. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒரு வீட்டை கூட காணோம். பார்த்ததே இல்லை. வாட் அன் எக்ஸைட்மெண்ட். இது ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்னா,
யா ஆமாம். அணில் வந்து இது மேலே ஏறக்கூடாதான், ஆனால் இது இந்த மரத்தில் ஏறி போகுது. அதான் எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. இங்கே மரத்துக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்ருக்காங்க. அதுவும் அங்கேயும் இருக்குது. இதை விட்டால் எங்கே இருக்குது வீடு? அதோ இருக்கே, இந்த இடத்துல தான் இருக்குது வீடு. கண்ணுக்கு எட்டன் தூரம் வரைக்கும் வீடே இல்லை. அங்கே இருக்குமா தண்ணி தொட்டி? தண்ணி தொட்டியா? அதெல்லாம் அப்பையா இருக்கும். இப்பயும் மோட்ரு பம்பு செட் இதெல்லாம். இது வந்து நண்டு இருக்கா பாம்பு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று இருந்துட்டு அப்படியே அங்கே ஆரம்பித்து இங்கே சுற்றி கித்தி முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்தாச்சு. போகுது இப்படி தான். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இதெல்லாம் இல்லாமல் அப்படியே ஜென் மோடுக்கு போகணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அப்படியே உட்காந்துடலாம். அம்மா வந்ததுலேருந்து ரத்தக்காவாக வாங்கிட்டு இருக்கேன். எல்லா இடமும் ஸ்பாட்லாம் சூப்பராக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னா ஃபிஷ்ஷிங்கா. இதுக்கு பேர் வந்து கம்மாய் தானேப்பா? ஆமாம், இதுக்கு பேர் வந்து கம்மாயா. ஆறுக்கு பேர் வந்து கம்மாயா, குளத்துக்கு பேர் ஊரணியா. இது புளியங்காய். புளியம்பழமா காயா? இம்மா குட்டியா? எடுத்து கொடுங்க. என்ன டான்ஸ் ஆடுது? எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு நினைக்கிறேன். காத்துல ஆடு. அழகாக இங்கே உட்காரலாம். அஃப்கோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடம் இல்லைனாலும் ஏதோ ஒரு காமாக ஒரு 2 நாள் போச்சு. இட்ஸ் பெஸ்ட் வைப். ஓகே, இதே நிம்மதியோட வீட்டுக்கு போகலாமேன்ட்டு நானும் எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய் சொன்னோன்னே பஸ்ஸு வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் ஃப்ரீஸ் ஆகிடும் போல. அவ்வளோ குளிராக இருக்குது. இன்னும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பனியாக இருக்குது.